வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் அரசு மணிமேகலை அவர்கள் எழுதிய சில சபலங்கள், சில சலனங்கள் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உனக்கு என்ன வந்தது கோமலா? நீ ஏன் அக்ஷதைய தலையில் தூக்கி போட்டுக்கிற? என்ன அம்புஜம், அப்படியே எல்லாரும் போயிட்டா அப்புறம் யார் தான் பூனைக்கு மணியை கட்டுறது? ஏன் கோமலா, நீ அவளை கூப்பிட்டு கண்டிச்ச உடனே அவ திருந்திட போறாளா? ஐயோ மேம், சாரி மேம், தெரியாம பீச்சு சினிமான்னு சுத்திட்டேன். இனிமே உங்க மேல சத்தியமா நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு போறாளா? அவ என்ன சமாதானம் சொல்ல போறாங்கிறது இப்ப எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. கூப்பிட்டு சொல்ல வேண்டியது நம்ம கடமை அமுஜம். ஆமா, காலேஜ்ல எந்தெந்த பொண்ணு எங்கெங்க சுத்துதுன்னு பார்த்து அதுங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறதுக்கும் சேர்த்து தானே உனக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ச்சே! சம்பளத்துக்காக மட்டுமேன்னு எல்லா வேலைங்களும் இல்ல. ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் தன் கிளார்க் எங்கேயாவது எவனோடையாவது சுத்துறத பார்த்தா கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது ஒன்றும் கட்டாயம் இல்ல. ஆனா காலேஜ்ல நம்மகிட்ட படிக்கிற மாணவிகள் நம்ம குழந்தைங்க மாதிரி. ஆமா, நம்ம குழந்தைங்களே நம்ம பேச்ச கேட்கறதில்ல. இதுங்க கேட்குமா? கேட்குமோ கேட்காதோ, எப்ப கண்ணால பார்த்து தொலைச்சிட்டோமோ அப்ப கேட்டே ஆகணும். 10 திருந்தலைனாலும் 1, 2வது திருந்தாதா? அம்புஜம் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு வகுப்புக்கு கிளம்பினாள். அம்புஜத்திற்கு கோமளா இந்த வம்புகளில் மாட்டிக்கொள்வது பிடிக்கவில்லை. இந்த மாணவியரின் தோற்றத்தை வைத்து ஒன்றும் நம்பிவிடுவதற்கு இல்லை. எந்த நேரமும் எரிமலை வெடிக்கலாம். முகத்தை பார்த்தால் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்கிற பாவம்தான் என்பதில் அம்புஜத்திற்கு அழுத்தமான நம்பிக்கை. கோமளாவும் புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் ஒரு பெருமூச்சோடு. ஆனந்தி பிரசன்ட் மேம், பாலகுமாரி பிரசன்ட் மேம், இன்பவல்லி ஆப்சன்ட் மேம். மாணவிகள் கூட்டமாக குரல் கொடுத்தார்கள். இந்த இன்பவல்லியை முன்னிட்டே கோமளாவுக்கும் அம்புஜத்திற்கும் வாக்குவாதம் நடந்து முடிந்திருக்க இவளோ கல்லூரிக்கு வரவே காணோம். என்னம்மா, ஏன் இன்பவல்லி வரல? தெரியாது மேம். சில குரல்கள் ஒலித்தன. ஒரே ஒரு பெண்ணின் கண்களில் மட்டும் குறும்பு கூத்தாடுவதை கோமளா கவனித்தாள். மாணவியர் வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டுவிட்டு நிமிர்ந்தவளுக்கு காரணமே தெரியாமல் ஒரு சலிப்பு பூதாகரமாக உருவெடுத்தது. எதிரே இருக்கிற பூ முகங்கள் எப்போதுமே ஒரு பரவசத்தை ஊட்டுவதுதான் வழக்கம். இன்றென்னவோ ஒரு எரிச்சல், ஒரு சலிப்பு. ஏன் இந்த பறவைகள் இப்படி சிறகு முளைக்கும் முன்னே பறக்க துடிக்கின்றன? இது ஆபத்தானது என்று ஏன் இவர்களுக்கு தெரிவதில்லை? ஒவ்வொரு முகமாக பார்த்தாள். அடி பெண்களே, உங்கள் தாய் தந்தையர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறார்கள். நீங்கள் அவர்கள் கஷ்டங்களை ஒரு கணம் நினைத்து பார்த்ததுண்டா? எத்தனை அம்மாக்கள் 2 சேலைகளை மட்டுமே மாற்றி மாற்றி கட்டிக்கொண்டு எப்போது குழந்தை கல்லூரி படிப்பை முடிப்பாள், எப்போது கல்யாணம் பண்ணலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் என்ன பரிசுகளை உங்கள் பெற்றோர்களுக்கு தரப்போகிறீர்கள்? அட, வழி தவறாமல் நேர்பாதையில் போகிற புத்தியாவது இருக்கக்கூடாதா? அதுவே பெரிய பரிசாயிற்றே அம்மா அப்பாவுக்கு. மனம் பொறுமையது. என்ன காரணம்? அம்மா அப்பா வளர்ப்பா, பள்ளி கல்லூரிகளில் சரியாக வழி நடத்துகிறவர்கள் இல்லையா? பார்க்கின்ற திரைப்படங்கள் இவர்களை கெட்டு அலைய செய்கின்றனவா? கதை புத்தகங்களா? அக்கம் பக்கத்தவர் வாழ்க்கை முறையா? எது எது எது? 1 மணி நேரத்தில் 5 நிமிடங்கள் வருகை பதிவேட்டில் குறித்து மற்ற 55 நிமிடங்கள் வகுப்பு எடுப்பதற்குள் திணறிவிட்டாள் கோமளா. முழுமையாக பாடம் எடுக்க முடியவில்லை. ஒரு வழியாக சமாளித்து கொண்டு பாடத்தை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது ஏக கவலையாக இருந்தது. இந்த கல்லூரியில் எத்தனை இன்பவல்லிகள், இந்த நகரத்தில் எத்தனை இன்பவல்லிகள். இன்னும் மொத்தத்தில் வயசு பெண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு, கடவுளே, நெருப்பை மடியில கட்டிக்கிட்ட மாதிரி இல்ல அவஸ்தை என்று கவலைப்படும் பெண்ணை பெற்ற தாய்மார்கள் நினைவுக்கு வந்தார்கள். நாளைக்காவது இந்த இன்பவல்லி வருகிறாளா பார்க்கலாம். வந்தால் தனியாக அழைத்து கேட்டு விடுவது. 1 வாரத்துக்கு முன் நகரிலேயே பெரிய அந்த நாகரிகமான ஹோட்டலில் இன்பவல்லியை ஒரு வாலிபன் அணைத்து பிடித்து நடத்தி போனதை பார்க்க நேர்ந்த போது எப்படி தன் மனம் அதிர்ந்து போனது என்பதை இப்போது நினைத்து பார்த்தாள் கோமளா. ஓரளவிற்கு நன்றாக படிக்கக்கூடியவள், உலக செய்திகளை அழகாக விவாதிப்பாள்.
மரியாதையான பெண், "என்ன மேம் ஒரு மாதிரியா பேசுறீங்க? நீ ஒரு மாதிரி நடந்துக்கிறியேப்பா, அதனால தான். விஷயத்துக்கு நேராவே வரேன். ஓடி பிடிச்ச கண்ணாமூச்சி ஆட வேண்டாம். யார் அந்த பையன்?" "ஏய் எந்த பையன் மேம்?" "ஹோட்டல் லோஹாவுல உன்னை அணைச்சுக்கிட்டு போனானே அந்த பையன்." "மேம் அவர் வந்து என் மாமா பையன்." "ஓ அப்படியா? வெரி குட்." நான் யாரோ எவரோன்னு நினைச்சேன். மாமா பையன்னா பரவாயில்ல. உங்க அப்பா அம்மாவை நாளைக்கு காலேஜுக்கு கூட்டிக்கிட்டு வா. நல்லபடியா முடிச்சுடலாம். வா வந்து மேம் அப்பா அம்மா. என்னம்மா உங்க அப்பா அம்மாவுக்கும் உங்க மாமா வீட்டுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதே? மேம் சாரி, அவர் எங்க மாமா பிள்ளை இல்ல. அப்படின்னா? ஒரு இலக்கிய கூட்டத்துல சந்திச்சேன் மேம். சந்திச்சா? எல்லா இதழ்களிலும் வருகிற கதைகளை படித்துவிட்டு கருத்துக்களை விவாதிக்கிறவள் இன்பவல்லி. இன்று இவள் வாழ்க்கையே ஒரு கதையாகி போய்விடுமா? கோமளா உள்ளத்தில் சின்னதாய் ஒரு எரிமலை வெடிக்க காத்திருந்தது. மேம் உங்களை பார்க்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வர சொன்னீங்களாமே? இன்பவல்லி தயக்கத்துடன் கேட்டாள். எதற்காக மேம் வர சொல்லி இருப்பார்கள் என்கிற குழப்பம் மனத்திரையில் ஓடிற்று. ஒருவேளை வா இன்பவல்லி, அப்படி நாம தோட்டத்துக்கு போயிடலாமா? பிரின்சிபால் அறைக்கு அருகாமையில் ஒரு சின்ன தோட்டம் உண்டு. கோமளா ஒரு மர வேரின் மேல் அமர்ந்தாள். உட்கார் இன்பவல்லி. தயக்கத்துடன் எதிரில் அமர்ந்தாள் இன்பவல்லி. மேடம் பக்கத்துல எறும்புங்க. சாரி சாரியா போகுது. கடிச்சிட்டு போகுது மேம் உங்கள. ம். என்ன தேளுங்க கொட்டிக்கிட்டு இருக்கு. எறும்பும் கூட சேர்ந்தா என்ன? இல்ல மேம். அவரு எம்ஏ படிக்கிறாரு மேம். ரொம்ப ரொம்ப நல்லவரு மேம். பெரிய பிசினஸ்மேன் அவங்க அப்பா. என்பா பெரிய பிசினஸ்மேன் இன்னொரு பெரிய பிசினஸ்மேன் கூடத்தாம்மா சம்மந்தம் வச்சுக்க ஆசைப்படுவான். நாமெல்லாம் நடுத்தட்டு வர்க்கம். இத எப்படி நீ மறந்து போன? மேம் அவர் அப்படி ஏற்பாடு பண்ணா இவர் சம்மதிக்க மாட்டாரு. இவர் நிச்சயம் என்னத்தான் மேம் கல்யாணம் பண்ணிப்பாரு. எம்ஏ முடியட்டும்னு சொல்றாரு. இன்பவல்லியின் முகத்தில் நம்பிக்கையின் ஒளி பட்டு தெரித்தது. இத பார் இன்பவல்லி, பல பணக்கார வீட்டு பசங்களுக்கு காதலிக்கிறது ஒரு பொழுதுபோக்கு. ஒரு பொண்ணை பல வழியிலுமே ஏமாத்தி ஆசைய தீர்த்துக்கிட்டா அவ்வளவுதான். காதல் முடிஞ்சே போயிடும். அடுத்த காதல் ஆரம்பம் ஆயிடும். மேடம் இவர் வந்து அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொல்ல வர்ற. காதல் தோன்றின காலத்துல இருந்து எல்லா காதலிகளும் சொல்ற வார்த்தை தானே. சரி, இந்த ஒன்னையாவது பார்த்துடு நீ. அவனுடைய விரல் நகம் கூட உன் மேல படக்கூடாது. தெய்வீக காதலா இருந்தா அது ஆத்மாக்களோட ஐக்கியத்தை பத்தித்தான் நினைக்கும். சாதாரண சரீர சங்கமத்தை துரும்பா ஒதுக்கும். உங்க காதல் எந்த ரகம்? வா வந்து மேம் தடுமாறினாள். படகுக்கு பின்னால் அவளை அணைத்து கொண்டானே. பளிச்சென்று துணிச்சலாய் கன்னத்தில் முத்தமிட்டானே அவனுடைய இளமை குறும்புகள். ஓ மேம் என்ன சொல்வது? தடுமாறினாள் இன்பவல்லி. உண்மையான காதலன்தான் உண்மையான காதல்தான் அவனோட காதல்னு நீ நினைச்சையானா உன் வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பார். அதை செய்ய துணிச்சல் இல்லாம பீச் ஒன்னும் சினிமான்னும் டிராமான்னும் சுத்தி ஏழைகளுக்கு இருக்கிற ஒரே பொக்கிஷத்தை இழந்துடாத. உன் மயக்கத்துல இருந்து வெளியில வா. இந்த பையன் 7-8 மாசத்துக்கு முன்னால வேற எந்த பெண்ணோடையோ சுத்திக்கிட்டு இல்ல? அது மேம் பிசிக்ஸ் சூர்யா தான் மேம். அவ ஏமாத்திட்டு போயிட்டான்னு வெளிப்படையாவே சொன்னார் மேம். நீ அவளை கேட்டு பாத்தியா? பெண்கள் எந்த நேரமும் விழிப்பா இருக்கணும் இன்பவல்லி. கனவுகள் மயக்கங்கள்ல இருந்து நிஜ உலகத்துக்கு வாமா. உன் காதல் உண்மையானதா இருந்தா ரொம்ப சந்தோஷம். சின்ன ஏமாற்றம் இல்ல. இதுல வரப்போற ஏமாற்றம் உன் வாழ்க்கையையே பணயம் வச்சு சூதாடிக்கிட்டு இருக்கேம்மா. உன் பேரு கெட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நீ சூரிய உதயத்தையே பார்க்க முடியாது. இந்த காதல் விளையாட்டுல ஆடுறது ஆணும் பெண்ணும்னாலும் அடி விழறது என்னமோ பெண்ணுக்கு மட்டும்தாம்மா. கோமளா கிளம்பி போய் நெடு நேரமான பின்னாலும் இன்பவல்லி அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இப்போதுதானே அவள் கண்கள் திறந்து உள்ளன. மண்ணிலே பதிந்திருந்த பார்வை அவள் கால்கள் இப்போதுதான் மண்ணை தொட்டு இருக்கின்றன என்கிற உண்மையை உணர்த்தின. மேம் கொஞ்சம் வரீங்களா? தோட்டத்திற்கு கோமளாவை அழைப்பது இப்போது இன்பவல்லியின் முறை. என்ன இன்பவல்லி, இந்த ஒரு மாசமா கல்லூரிக்கு ஒழுங்கா வரப்போல இருக்குதே? ஆமா மேம். நீங்க நல்ல நேரத்துல என்னை காப்பாத்திட்டீங்க. பீச்லயும் ஹோட்டல்லையும் கூட வர்றவ எவளா இருந்தாலும் அவ பேருதான் காதலி. அதுதான் காதல் அப்படின்னு நினைக்கிறவனை
என்னால அடையாளம் காண முடிஞ்சதுன்னா அது உங்களால தான். அவன் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வரமாட்டேன்னு நான் மறுத்த 4, 5 சந்தர்ப்பத்திலேயே அவன் சாயம் வெளுத்து போச்சு. கஷ்டப்படாதம்மா. இல்ல மேம், சந்தோஷப்படுறேன். என்ன கதிக்கு ஆளாகி இருப்பனோ? ஏடா கூடமா ஏதாவது ஆகி இருந்ததுன்னா, எங்க அப்பாவும், அம்மாவும் தூக்குல தொங்கி இருப்பாங்க. மேம், மேல எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையேம்மா. இவங்க குறுக்கிட்டதால நம்ம வாழ்க்கை ஓ! நோ மேம். மேடம் மேல ஒண்ணும் உனக்கு வருத்தம் இல்லையேம்மா? இவங்க குறுக்கிட்டதால நம்ம வாழ்க்கை ஓ! நோ மேம். நீங்க என் தெய்வம். நமக்கு என்னன்னு நீங்க போயிருந்தீங்கன்னா, ஒரு குடும்பமே நடுத்தெருவுல நின்னிருக்கும். உங்கள நான் மறக்கவே மாட்டேன் மேம். கலங்கிவிட்ட இன்பவல்லி விக்கி அழ ஆரம்பித்தாள். கோமளா ஆறுதலாக அவளை அணைத்துக் கொண்டாள். மனசுக்குள் நிம்மதி ஒவ்வொரு அணுவிலும் நிரம்பி இருக்கிறது. சின்ன வயதில் சபலங்களும் சலனங்களும் வருவது இயற்கைதான். சரியான நேரத்தில் சரியான முறையில் அறிவுரை தரப்படுமானால் கொதித்து சீறி வெளிக்கிளம்பும் பாலில் நீர் ஊற்றப்பட்டது போல அணைந்து போகும் தான். கோமளா தன் முன் கலங்கிய கண்களோடு ஏக்கமாக பார்க்கும் மாணவியை பாசம் கனிய பார்த்து சிரித்தாள். நல்ல படிப்பா, நல்லா படி. ஒரு படகை கரை நோக்கி பத்திரமாக கொண்டு வந்த பெருமிதத்தோடு கோமளா நடந்தாள். இதோடு இந்த கதை முடியுது. அடுத்த கதை எழுத்தாளர் அரசு மணிமேகலை அவர்கள் எழுதிய இதுவும் ஒரு வகை நியாயம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்துல் தயக்கத்தோடு எட்டி பார்த்தார். உள்ளே கிழவர் அலி அஸ்கர் ரியாஸ். அப்படி கூட சொல்வது தவறு. ஹாஜியார் என்றுதான் அவரை சொல்வார்கள். நமாஸ் முடிந்து எழுந்து வந்து கொண்டிருந்தார். 80 வயது என்றாலும் எந்த பல்லும் இன்னும் முதிரவில்லை. ஒல்லியான வைரம் பாய்ந்த உடம்பு. நடையில் தள்ளாட்டம் சிறிது கூட கிடையாது. கண்ணை சுற்றிலும் சுருக்கம். சுத்தமாக நரைத்துவிட்ட தாடி. ஹாஜியார் ரொம்பவும் கண்டிப்பானவர். அவர் கடைகளில் வியாபாரம் எப்போதுமே விறுவிறுப்பாக நடக்கும். பண்டிகை காலங்களில்தான் என்று இல்லை, எப்போதுமே. ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு பெரிய பொருளை வாங்கினாலும் ஒரே விலைதான். பெரியவர்கள் வந்தாலும் ஒரே விலைதான். அந்த அளவுக்கு நேர்மையான வியாபாரம். அப்துல் இன்னும் கூட வாசலிலேயே தான் தயங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். உள்ளே போக கால்களுக்கு வலுவில்லை. தன் தாடியை சொரிந்து விட்டு கொண்டார். சட்டை பித்தான்களை பிரித்து மறுபடியும் போட்டுக்கொண்டார். தயங்குவது அவருக்கே வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருந்தது. அப்பா தன்னை கைகளில் பிடித்து கொண்டு பள்ளி வாசலுக்கு நடப்பது போல தோன்றியது. காலம் என்ன இவ்வளவு வேகமாக ஓடிப் போயிருக்கிறதே. அது மட்டுமல்ல, தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இப்படியா ஒரு இடைவெளி தோன்றியிருக்க வேண்டும்? வேதனையுடன் முகத்தை திருப்பிக் கொண்டார். கிழவர் வெளியே வந்து மகனை பார்த்ததும் திடுக்கிட்டு போனார். 50 வயது மகனான அப்துல் 5 வயது பையனைப் போல தந்தையை பார்த்ததும் தயங்கி தன் தலையை குனிந்து கொண்டார். கிழவர் புருவத்தை சுருக்கிக் கொண்டு மகனை பார்த்தார். அந்த பார்வையே கேள்வியாக மாறி அப்துலை விளக்கம் கேட்டது. உங்க கூட கொஞ்சம் பேசணும் வாப்பா. அப்துல் தரையை பார்த்து கொண்டு பேசினார். என்னவாக இருக்கும் என்பது போல யோசித்தார் கிழவர். அவருக்கு புரியவில்லை. திரும்பவும் மகனை ஏறிட்டு நோக்கினார். எதுவும் பேசாமல் மொட்டை மாடியை நோக்கி நடந்தார் கிழவர். அப்துல் எதுவும் பேசாமல் பின் தொடர்ந்தார். மாளிகை போன்ற வீடு. மாலை நேரம் ஆதலால் குழந்தைகள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போலிருக்கிறது. அவர்கள் தலைகள் தென்படவில்லை. குழந்தைகளின் தாய் சுலேகா சமையல் கட்டில் ஏதோ செய்து கொண்டிருந்தாள். கிழவர் தன் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார். அருகில் இருந்த நாற்காலியை தட்டி உட்கார் என்று ஜாடை காட்டினார். அப்துல், இல்லவாப்பா, நான் அதே பழைய அப்துல் தான், இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் தரையில் உட்கார்ந்து கொண்டார். கிழவர் தீர்க்கமாக அவரையே பார்த்தார். ஆனால் ஏதும் பேச முற்படவில்லை. மனதுக்குள் புதைத்திருந்த சோகத்தின் கனம் பெருமூச்சாக வெளிவந்தது. வானத்தை பார்த்துவிட்டு மீண்டும் மகன் மேல் பார்வையை திருப்பினார். அப்துல் சிலையாக அமர்ந்திருந்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல் இதே இடத்தில் அமர்ந்திருந்தார்.
இன்றும் அதே இடம்தான். ஆனால் காரணங்கள் தான் மாறியிருந்தன. என்னப்பா அப்துல், என்ன விஷயம்? கிழவர் மெல்ல கேட்டார். அப்துல் திடுக்கிட்டு தலையை தூக்கி பார்த்தவர் தந்தையையே ஆனந்த பரவசத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார். 10 ஆண்டுகளாக நாள், கிழமை, பண்டிகை என்றால் மட்டுமே 1, 2 வார்த்தைகள், அதுவும் ஊர் வாயில் விழுந்து எழுந்திருக்க கூடாது என்பதற்காக மட்டுமே கிழவர் பேசுவார். மற்றபடி தந்தைக்கும் மகனுக்கும் இந்த 10 ஆண்டுகளில் ஒரு பெரும் பனிப்போரே நடந்து வந்தது. சிலருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. அப்துல் தந்தையின் பாராமுகத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டார் என்றாலும் பாதிக்கப்படாதவர் போல வெளியில் நடந்து கொண்டார். ஆனால் உள்ளூர மனம் தந்தையின் அண்மையை, அரவணைப்பை, ஆதரவை நாடியது. கிழவர் சட்டை செய்யவே இல்லை. காலுக்கு உதவாததை கழற்றி எறி என்பதைப் போல நடந்து கொண்டார். எவ்வளவோ அறிவுரை கூறியும் மகன் கேட்காமல் நடந்து கொண்டது அவருக்கு பெரும் ஏமாற்றமாக போயிருக்க வேண்டும். பேச்சை நிறுத்தி கொண்டார். மகனின் கலங்கிய முகமும் பரிதாபமான தோற்றமும் பழையபடியே பணிவுடன் காலடியில் அமர்ந்து கொண்டதும் அவரின் இதயத்தில் ஒரு ஈர சிலிர்ப்பை ஏற்படுத்தி விட்டதால் தானாக கேட்டார் கிழவர். என்னப்பா அப்துல், என்ன விஷயம்? வாப்பா, வந்து அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு. வாப்பா, ரஞ்சிதம் வீட்டு பக்கம் நான் போகிறத நிறுத்திக்கிட்டேன். எவ்வளவு நாளா? ஒரு 2-3 மாசமா. என்னப்பா காரணம்? வந்து விஷயம் வந்து நம்ம ஜீனத்தை நிக்கா முடிக்க இளையாங்குடிக்காரங்க வந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த ரஞ்சிதம் விஷயம் அரசல் புரசலா தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் சுத்தமா தொலைச்சு தலை முழுகிட்டு வந்தாதான் ஜீனத்தை அவங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பாங்களாம். அதனால கிழவரின் கேள்வியில் அதிகாரம் இல்லை, உருட்டல் மிரட்டல் இல்லை. அதனால வாப்பா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுடணும்னு முடிவு கட்டிட்டேன். ஜீனத்துக்கு நல்ல பெரிய இடத்து சம்பந்தம் வர்ற நேரத்துல இந்த காரணத்தால அது நின்னதா இருக்கக்கூடாது. அதோட உங்க மனசுக்கும் ஒரு நிம்மதி உண்டாகும். பழையபடி பழையபடி நீங்களும் என்கிட்ட பாசமா நடந்துப்பீங்க இல்லையா? அப்படின்னா அந்த ரஞ்சிதத்தை தொலைச்சு தலை முழுகிடுறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஆமாம் பாப்பா. சங்கடத்துடன் நெளிந்தார் அப்துல். ஆமா, அவகிட்ட நீ சொன்னியா? சொல்லல பாப்பா. ஆனா அவ என்ன தேடிக்கிட்டு கடைக்கு வந்து அசிங்கப்படுத்தலாம் மாட்டா. இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு வந்துட்டா. இந்த பக்கம் கூட வரமாட்டா. ஊர் என்ன பேசுவாங்களோன்னு தானே கவலைப்படுறீங்க? ம். ஊரை பத்தி நான் கவலைப்படல அப்துல். என் புள்ளைய பத்தி தான் நான் கவலைப்படுறது எல்லாம். என்ன பாப்பா சொல்றீங்க? ஆமாம் அப்துல். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு இருந்த நேர்மை இப்ப இல்லாம போயிடுச்சேன்னு தான் வருத்தப்படுறேன். என்ன பாப்பா நீங்க? ஆமாம் அப்துல். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இந்த பேச்சு வந்தது. எப்படியோ நாங்க பழகிட்டோம். அவளை நான் கைவிடுறதா இல்லைன்னு சொன்னேன். ஹராம் செய்கிறேன்னு வேதனைப்பட்டேன், வருத்தப்பட்டேன். ஆண்டவரே, வணக்கத்துக்குரியவரே, எங்கள் அருளாளரே, என் பையன் தப்பை மன்னிக்கணும்னு அவர்கிட்டயே வேண்டிக்கிட்டேன். ஒரு தப்பு தான் செய்த நீ, பெரிய பாவம்தான் செய்த நீ. ஆனாலும் அவளை கைவிட மாட்டேன்னு சொன்னப்போ ஒரு நேர்மை தெரிஞ்சது. ஆனா இப்போ என்னங்க வாப்பா நீங்க? என் முடிவு உங்களை சந்தோஷப்படுத்தும்னு இல்லை நினைச்சேன். ஒரு உண்மையான இஸ்லாமியன் உறவுகள் துண்டிக்கப்படுறப்போ சந்தோஷப்பட மாட்டான் அப்துல். வேற மதம், வேற இனம், பல பிரச்சனைகள் வரும்னு நினைச்சதால தான் நான் அன்னைக்கு எதிர்த்தேன். எப்படியோ நடந்தது நடந்து போச்சு. இப்போ நீ எடுத்திருக்கிற முடிவு நல்ல முடிவா? என்ன வாப்பா நீங்க? ஒரு தந்தைங்கிற முறையில் நீங்க? ஆமாம் அப்துல். தந்தைங்கிற முறையில் வேணும்னா நீ தப்பு வழக்கத்தை துண்டிச்சுக்கிட்டு வர்றியேன்னு சந்தோஷப்படலாம். ஆனா உண்மையான இஸ்லாமியனான நான் எப்படிப்பா சந்தோஷப்பட முடியும்? ஏன் பாப்பா? உன்னையே நம்பி உன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிறா அந்த ரஞ்சிதம். அப்பா அம்மா யாரும் இல்லாதவன்னு நீயே அன்னைக்கு வாதாடின. அப்படி இருக்கப்போ நீ போகாம நிறுத்திட்டா அவன் நிலைமை என்னப்பா ஆகும்? உண்மையான இஸ்லாமியன் அப்படியா ஒரு கோழையைப் போல ஓடுவான்? அவ யாரோ நாம யாரோ, மதம் வேறதான். ஆனா மனசுன்னு ஒன்று இருக்கேப்பா. அந்த மனசுல துரோகம் நினைச்சுக்கிட்டே நம்ம ஜீனத்துக்கு ஒரு நல்லது பண்ணா அது நல்லா இருக்குமா?
என்ன சொல்றீங்க வாப்பா? ஜீனத்துக்கு வேற நல்ல இடம் வரும். நீ தப்புகளோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகாதப்பா. அது மட்டும் இல்ல. இந்த 50 வயசுல உன்னோட நான் பேசாதது எவ்வளவோ பெரிய தண்டனையா இருந்திருக்கும் உனக்கு. 1க்கு 2 சம்சாரம், குழந்தைங்க, கடை, கண்ணி, ஆளுங்க எல்லாரும் இருந்தும் என்னோட பேச நீ ஆசைப்படுவே இல்லையா? ஆமாம் பாப்பா. ரஞ்சிதம் நிலைமை என்ன அப்துல்? அவளுக்கு யார் இருக்காங்க? 10 வருஷம் பழகிட்டு விட்டுட்டு ஓடி வந்துட்டா. அதே மாதிரி ஏக்கம், கஷ்டம் அவளுக்கு இருக்காதா? வயசான காலத்துல தானே அன்பும், பிரியமும் தேவை. அப்படின்னா? ஆமாம் அப்துல். தப்ப பண்ணிட்டு ஓடி வந்துடுறவன் மனுஷன் இல்ல. சமாளிச்சு எதிர்த்து நின்னு, மனசளவுல தண்டனையை அனுபவிக்கிறானே, அவன்தான் மனுஷன். அவன்தான் உண்மையான இஸ்லாமியன். எழுந்திருப்பா. அப்துல் தந்தை மடியில் முகம் சாய்த்து கேவி கேவி அழுது கொண்டிருந்தார். ஹாஜியாரின் மெல்லிய கரம் ஆதரவாக, அதே நேரம் வசதியாக மகன் தலையை வருடிக் கொடுத்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.